ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. சிவாவையும் சிந்துவையும் அன்னபூரணியும் ஒன்று சேர்த்துறாங்க. நீங்களா அத்தை இது என்னால் நம்பவே முடியலன்றாங்க. சிந்து இல்லை சிந்து, நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்க, அதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்றாங்க. என்னை மன்னிச்சிடுன்றாங்க. அத்தை இருக்கட்டும் அத்தை, நான் அப்படி ஒரு பொய் சொன்னது உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கணும், இல்லைன்னு சொல்லலையே அத்தைன்றாங்க. அதுக்கப்புறமா நீ பண்ண ஒரு பொய்னால அதே நான் நினச்சிட்டு இருக்கிறதும் தப்பு தானேன்றாங்க. இந்த குடும்பத்துக்காக நீ பண்ண நல்ல விஷயங்களெல்லாம் மறந்துட்டோமா அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மனசு மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. பைரவி ஆறுமுகமும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்குறாங்க. பைரவி இப்பயாச்சும் நீ ஏற்றுக்கலாம்லான்றாங்க. அதுக்கப்புறமா அன்னபூரணி போயிட்டு பைரவி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருமா, ஆறுமுகம் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக ஒவ்வொரு முறையும் அவனை வெறுக்கிறது நியாயமே இல்லைமான்றாங்க. அவன் இப்போ நல்லவனா திருந்தி இருக்காமான்றாங்க. நீ தயவு செஞ்சு வந்து ஆறுமுகத்தை புரிஞ்சு ஏற்றுக்கோ பைரவின்றாங்க. அவனுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையான்றாங்க. நீ இன்னொரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பாக இனிமேல் அவன் தப்பு பண்ண மாட்டான், நான் உன் கூட இருப்பான்றாங்க. இன்னொரு டைம் ஆறுமுகம் தப்பு பண்ணான், இல்லை நீ சொல்கிறதையும் மீறி அவன் தேவையில்லாமல் வேலை பண்ணான்னு நானே உங்ககிட்ட இருந்து அவனை பிரித்து வைப்பேன்றாங்க. என்னத்த சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம்மா, இந்த ஒரே ஒரு முறை அவனுக்கு நீ வாய்ப்பை கொடுக்கலாம்ல, லாஸ்ட் சான்ஸ்ன்றாங்க. கண்டிப்பாக அவன் வந்து உனக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பான்றாங்க. அவனுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுமா, இது கடைசியாக இருக்கட்டும்ன்றாங்க. நான் அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கமான்றாங்க. ஏன்னா சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்களும் சந்தோஷமாக ஒன்றா இருந்தீங்கன்னா அதையும் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் இல்லையா? நீங்கள் பிரிஞ்சிருக்கிறத பார்க்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குமா பைரவின்றாங்க. ஆறுமுகம் ரொம்ப நல்லவன், அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணியை அமைச்சு கொடுக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சி அவன் விட்டு போகிற மாதிரியான நிலைமை வேண்டாமா அப்படின்ட்டுலாம் நிறைய விஷயங்கள சொல்கிறாங்க. அப்போ பைரவி இருந்துட்டு, அத்தை நீங்கள் சொல்கிறதுக்காக அப்படின்றாங்க. நான் சொல்கிறதுக்காக சொல்லுமா அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறதுக்காக ஆறுமுகத்தோடு சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு பைரவி சொல்லவும் ஆறுமுகத்துக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.